அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருந்து நம்ம பார்க்க போறது கார் வாஷர்ல GP235 மாடலோடைய ஃபிட்டிங் வீடியோங்க. இது எப்படி ஃபிட் பண்ணது பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது இன்புட், மேலே இருக்கிறது அவுட்புட். இது ரெண்டு கவர் கொடுத்துருக்கோம், கழட்டி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்றீங்கன்னா ஃபுல் டைட் பண்ணிடுங்க. எல்லாமே ஹேண்ட் டைட்டு, ராங் த்ரெட் போட்டாதீங்க, ஃபுல் டைட் பண்ணிடுங்க. இன்னொன்று மாதிரி பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டருக்கு உங்களுக்கு ஓஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு பேர் HP கனெக்டர்னு பேருங்க. இந்த கருப்புல மூடி இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணி உள்ள போட்டு வச்சு அழுத்துனீங்கன்னா ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் போகும். இதெல்லாம் கொஞ்சம் லூஸா ஃபிட் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் எடுக்காது. அதுக்காக தெளிவா நம்ம சொல்றோம். இது ஃபுல் டைட் பண்ணிட்டு இது மாதிரி மிஷின் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இது வச்சு அழுத்தினா லாக் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லூஸா ஃபிட் பண்ணிடுவாங்க, ப்ரெஷர் எடுக்காது. அதனால என்ன சொல்றேன்னா மிஷின் வச்சு பிடிச்சிட்டு படக்குன்னு லாக் ஆகுது பாத்தீங்களா, சிலிண்டர் லாக் மாதிரி வெளியில தான் வந்துடும். அழுத்துறீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் டேப் இருக்கு அப்படின்னு நம்ம ரன்னிங் டேப்ல நம்ம சொல்லிக்கலாங்க. இல்ல பக்கெட் பேரல் ட்ரம் தொட்டியில போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தொட்டியில போட்டுக்கலாம். இது வந்து ஃபுட்பால் டைப்ல டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் நம்ம வந்துருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்கோம். இதை வச்சு அழுத்துருங்க. இது எதுக்குன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபில்டரா இருக்கு இல்லைங்களா, எங்கேயும் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இது சேஃப்டிக்கு. சரிங்களா, இது நம்ம ஃபுட்பால்ல மேல வச்சுக்கலாம், சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து அவுட்புட்டுங்க. அவுட்புட்டுங்கிறது இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஓஸ்ட், ஸ்டீல் பிளேடட் ஓஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். 10 மீட்டர் 35 அடி வருங்க. நல்லா ஹெவியா இருக்கும். இது என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பக்கம் கன்னு, ஒரு பக்கம் மிஷின் பாருங்க, நல்லா பார்த்தா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்குது கன்னுக்கு அடிப்பகுதியில ஃபிட் பண்றதுக்கு. இந்த கொஞ்சம் பெருசா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல மேல ஃபிட் பண்றது. இதை வச்சு அழுத்தி விட்டு ஃபுல் டைட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லூஸா இருந்தா ப்ரெஷர் எடுக்காது. இந்த மாதிரி ஃபுல் டைட் பண்ணிடுங்க. எல்லாமே ஹேண்ட் டைட் தான், ஃபுல் டைட் தாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இது கன்னுக்கு அடிப்பகுதி ஃபிட் பண்றீங்களா, இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு கட்டிங் பேரோ 17 நம்பர் ஸ்பேனரோ அல்லது பாத்தீங்கன்னா ரிஞ்ச் போட்டு டைட் பண்ணுங்க. ஏன்னா லூஸா இருந்தா ப்ரெஷர் எடுக்காது. இது ஃபுல் டைட்டுங்க. இது வந்து லூஸா ஃபிட் பண்ணிடாதீங்க. ஏர் ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து லோட் ஆகாதுங்க. அதுக்காக சொல்றோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் கொடுத்துருக்கோம்ல, ட்ரிகருங்கிறது இதுதாங்க. இது வந்து நாசல். இது ரெண்டும் சேர்ந்ததான் கன்னு. இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, கேப்ல வச்சு அழுத்தி திருவனா டைட் ஆயிடும். அழுத்தி இப்படி வெளியில தான் வந்துருங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நார்மலா அழுத்தி அழுத்தி விடுவாங்க. பட் அழுத்தி டைட் பண்ணணும். சரிங்களா, இந்த காடி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் லாக் ஆகணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ற ஃபோம் கேன் தரும். இதுக்கும் அதே மெத்தட் தான். இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த மாடலுக்கு இந்த மாதிரி ரெகுலர் நாசல் தான் வருங்க. வண்டிக்கு கீழே மேல வளைச்சடிக்கிறாங்க, ஒரு டிராவல்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு XU மாடல் மாதிரி நமக்கு ஹைரண்ட் மாடல் வச்சிருப்பாங்க, ஹைட்டா இருக்குது, ஸ்டூல வச்சு அடிக்கணும் அப்படி லாரிகளே யூஸ் பண்றாங்க. வண்டிக்கு கீழே அண்டர் பாடியில வாஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி டர்போ நாசல் இதுக்கு பேருங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி 11,500 16 ட்ராலி மாடலுக்கு வரக்கூடியது. இந்த மாடலுக்கு அது போட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி கன்னு நம்ம தரோம். இது வேணும்னா தனியா வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லிக்கும். வண்டிக்கு கீழே, வண்டிக்கு மேல எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது நல்லா சொல்லிட்டு அடிக்க அகலமா போகும். இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் மட்டும் இல்லாம நம்மகிட்ட சன் வாட்டர் ஹீட்டர் இருக்கு, வேக்கம் கிளீனர் இருக்கு, வெல்டிங் மிஷின் இருக்கு, ஜென்செட் இருக்குது, கம்ப்ரஸர் இருக்கு, மோர் கடையர் மிஷின், பிளெண்டர் மிஷின் இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பவர் டூல்ஸ் ஆல்சோ நம்ம நிறைய பேருக்கு வேணுங்கிறீங்கனால நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வேணும்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ் பேஜ் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையா இருந்தா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி அந்த ஸ்க்ரோல்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம 4 பேருக்கு தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.